இன்றைக்கி நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஹாலிடே, அதனால மார்க்கெட் ரொம்பவே மூவ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கி ஏசியா லோவை எடுத்ததுன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் வந்து அதுதான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இருங்க உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே ப்ரைஸ் இப்போ மேலே போயிட்டுருக்கு. மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையோ இல்லை இந்த லோவையோ கரெக்டாக எடுத்ததுன்னா மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் தான் நானும் என்னோடய என்ட்ரியை போட்டு வச்சுருக்கேன். மேலே நம்ம இந்த ஹையை டார்கெட் பண்ணலாம். கீழே ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசியா செஷனோட லோவுக்கு கீழே வச்சுக்கலாம். பார்க்கலாம் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு. கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலைல எந்திரிச்சதுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி எந்திரிச்சையும் சார்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா நேற்றே நான் சொல்லியிருந்தேன், ஒரே நிமிஷம் இருங்க, நான் கேமரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நேற்றே நான் சொல்லியிருந்தேன் கோல்டு வந்து இந்த இடத்துக்கு வந்தால் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல அலர்ட்டும் செட் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு பார்க்குறேன், அலர்ட் வந்திருக்கு ட்ரேடிங் வியூவில். என்னடான்னு பார்த்தா ஏசியா செஷனில் வந்து இந்த கரெக்டாக வந்து நம்ம என்ட்ரியை டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு ப்ரைஸு. அதுவும் எவ்வளோ மேலே போயிருக்குன்னு பாருங்கள். நியூயார்க் ஹையை தூக்கிருச்சு, லண்டன் ஹையை தூக்கிருச்சு, போன ஏசியா செஷனோட ஹையையும் தூக்கிருச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மேலே போயிருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்து எத்தனை பிப்புன்னு பார்ப்போமா கைஸ்? இந்த மூவை மட்டும் கேப்சர் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3000 பிப்ஸ் நடந்திருக்கு இந்த மூவில் கரெக்டாக. ஓ மை காட், $3000 மிஸ் ஆயிடுச்சு. ஒரு லாட் வாங்கியிருந்தால் $3000. இதில் என்ன ஒரு இதுனா, இது நம்ம டவுன் சைடு போகவே இல்லை. என்ட்ரி கொடுத்ததையும் அப்படியே மேலே மூவ் ஆயிடுச்சு. அனலைஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம், என்ட்ரி மட்டும் அதில் தூங்காமல் இருந்திருக்கலாம் பேசாமல். அதுவும் இன்றைக்கி காலையில் தான் ஆயிருக்கு போல். இன்றைக்கி காலையில் 7:30 மணிக்கு ஆயிருக்கு. இன்னமும் மேலே போயிட்டுருக்கு ப்ரைஸு. ஓகே, நெக்ஸ்ட் அனலைஸ் பார்ப்போம்.